ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா? நம்ம அபியோட திட்டங்கள் வந்து நிறைவேறி முரளியை வந்து அட்மிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து மெமரியை வந்து அவர் என்னென்ன பண்ணார் அதெல்லாம் கேட்டு வாங்கின்னு இருக்கிற டைமில் இங்கே ராகவும் அஞ்சலியும் வந்துட்டு அபி அபி இவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னொடனே டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. இவங்க மத்தியிலலாம் என்னால் பேசி எடுக்க முடியாது, சாரி அப்படின்னு வெளியே போயிடுவாங்க. இங்கே ராகவ் அப்படியே அபியை பார்த்து முறைக்கிறாரு. அபிக்கு எப்பவுமே வந்து ராகவ் என் மேலே சந்தேகப்படுறாரு, அபிக்குன்னு ஒரு மன கஷ்டம் இருக்கு. அபி கிளம்பி வீட்டுக்கு போனோடனே ராகவ் நேராக வீட்டுக்கு போய் உன் மனசில் நீ என்ன தான் நினச்சின்னு இருக்கிற, நம்மோது இந்த மாதிரி தப்பு தப்பாலாம் பேசாதீங்க, நம்மோது என்ன தப்பு தப்பாக பேசாத, அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆனால் நீ எங்களுக்கு தானே கால் பண்ணியிருக்கிறோம், நீ ஏன் அட்மிட் பண்ண நம்மோது எதை பேசினாலும் நீ என்னை பூசி மழக்கிடுவேன்ட்டு ராகவ் சொல்லும் போது உன்னை ஆதாரத்தோடு நான் நிரூபிக்கிறேன்ட்டு ராகவ் வந்து ஒரு லெட்டரை எடுத்து கொடுப்பார். பத்தியா, நீ முரளி கிருஷ்ணனுக்கு இந்த லெட்டரை எழுதுன நீ தானே, உன் கையெழுத்து தானே, உன்னை பார் நான் எப்படி கையங்காலமாக பிடிச்சேன் பாருன்ட்டு ராகவ் வந்து கேள்வி